வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ப்ரெட் பீட்ஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் விருப்பமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நம்ம கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஸ்கொயராக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக பட்டர் போட்டு வதக்கிக்கலாம். முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. அடுத்து கேப்சிகம் அதையும் போட்டுட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக தக்காளியும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம ப்ரெட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெண்டு பக்கமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான ப்ரெட்டு ஸ்லைஸை இது போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இது போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சீஸு நம்ம இது போல் திருவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ காய்கறிகள்லாம் வதக்கி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ப்ரெட் ஸ்லைஸ் மேலே இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக எடுத்து இது போல் தடவிக்கலாம். எல்லா ஸ்லைஸ் மேலேயும் இது போல் தடவி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு லைட்டாக அப்படியே தூவிடலாங்க. கொஞ்சமாக தூவிடலாம். தூவிட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சமாக இது மேலே பரப்பி அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 4 நாளாக ஸ்லைஸாக அப்படியே எடுத்து ப்ரெட் ஸ்லைஸ் மேலே அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாங்க. எல்லா இடமும் படுற மாதிரி தடவிட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை இது மேலே இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம திருவி வச்சுருக்கிற சீஸ் இது மேலே அப்படியே தூவிடலாங்க. எல்லா இடமும் இப்படி தூவிடலாம். தூவிட்டு நம்ம கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே கொஞ்சமாக தூவிடலாம். தூவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த சீஸ்லாம் நல்லா உருகி சூப்பர் டேஸ்டான ப்ரெட் பீட்ஸா தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ப்ரெட் பீட்ஸா டொமேட்டோ சாஸ் இது கூட நம்ம சுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது விருப்பமான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான ப்ரெட் பீட்ஸா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.